ரெக்கார்ட். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்கள் இந்த சைவ சித்தாந்தம் படிச்ச நாங்கள் அப்ப நாங்கள் அதை ஒருக்கா மீட்டல் செய்யற மாதிரி ஒரு சைவ சித்தாந்த சுருக்கம் உண்டு. கேள்வியும் மறுமொழியும் 70 கேள்விகளும் மறுமொழியும் இருக்குதுல. அப்ப அது எங்களுக்கும் பயன்பட்டு மற்றவர்களுக்கும் பயன்படும் மாதிரி நாங்கள் இது எடுத்து செய்கிறோம். அப்ப அண்டி கேள்வி ஒரு 10 கேள்வியை கேட்டுட்டு மறுமொழியும் சொல்லுங்க, மிச்சத்தை பேர்ந்தனா. அப்பா சைவ சித்தாந்த சுருக்கம். 1. சமயம் என்றால் என்ன? மனிதன் வாழ்வை வழிபடுவது சமயம், வழிப்படுத்துவது சமயம். 2. சைவம் என்றால் என்ன? சைவம் என்றால் சிவ சம்பந்தம் உடையது என்பது பொருள். 3. சைவ சமயம் எப்போது தோன்றியது? சைவ சமயம் அனாதியானது. அனாதி என்றால் ஆதியற்றது, தொடக்கம் இல்லாதது, தொடக்கமில்லா காலம் தொட்டு என்பது பொருள். 4. யார் சைவர்? சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக உணர்ந்து வழிபடுபவரே சைவர். 5. சைவ மதத்தின் முக்கிய நூல்கள் யாவை? 14 சாத்திரங்களும் 12 திருமுறைகளும். 6. சமயக்குறவர்கள் யாவர்? திருஞான சம்பந்த நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர். 7. அகச்சந்தான குறவர்கள் யாவர்? திருநந்தி தேவர், சனற்குமார முனிவர். 3 சத்திய ஞான தரிசிரிகள். 4 பரஞ்சோதி முனிகள். 8 புறச்சந்தான குறவர்கள் யாவர்? மெய்கண்ட ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார். 2 அருணந்தி சிவாச்சாரியார். 3 மலையான சம்பந்த சுவாமிகள். 4 மாவதி சிவாச்சாரியார். திருமுறை மற்றும் மந்திரங்களின் அமைப்பு எவ்வாறு உள்ளது? திருமுறைகள் சிவபெருமானின் பெருமைகளை விளக்கும் புகழ் நூலாக அமைந்திருக்கின்றன. சாத்திரங்கள் சைவ சமயத்தின் கொள்கைகளை விளக்கும் பொருள் நூல்களையும் அமைந்துள்ளன. அது திருமுறை மற்றும் சாத்திரம். நீங்க மந்திர மண்டேன் வந்தது உங்களோட வாயில என்று தெரியல. திருமுறை மற்றும் சாத்திரங்களின் அமைப்பு எவ்வாறு உள்ளது? திருமுறைகள் சிவபெருமானின் பெருமைகளை விளக்கும் புகழ் நூல்களாக அமைந்திருக்கின்றன. சாத்திரங்கள் சைவ சமயத்தின் கொள்கையை விளக்கும் பொருள் நூல்களாக அமைந்துள்ளன. 10 திருமுறை என்ற சொல்லுக்கு பொருள் யாது? முறை என்னும் சொல் நூல் என்னும் பொருளை உடையது. திருமுறை என்பது மாறாத செல்வத்தை மக்களுக்கு எளிதாக பெறுவதற்கு வழிகாட்டும் நூல் என்பது பொருள். இந்நூல் 12 பகுதிகளாக தொகுக்கப் பெற்று 12 திருமுறை என போற்றப்படுகிறது. 11 திருமுறைகள் பிரணவத்துள் அடங்கும் என்பதை விளக்குக. 12 திருமுறையில் முதல் பாடல் தோடு என்னும் சொல்லுடன் தொடங்கி இறுதி பாடலில் உலகலாம், அதாவது பெரிய புராணத்தில உலகலாம் என்ற சொல்லுடன் முடிகிறது. அப்ப அங்க தோடு அங்க ஓ வருகிறது. தோடு என்பதில் முதல் எழுத்து ஓ. உலகலாம் என்பதில் ஈட்டெழுத்து உலகலாம். அப்ப அந்த ஓவையும் தோடில வார ஓவையும் உலகலாத்துல வார உண்மையும் சேர்த்து அங்க திருமுறைகளுக்குள்ள ஓம் என்ற பிரணவம் அடங்கி இருக்குதுன்னு சொல்லி பெரியோர்கள் அதை நியமிச்சிருக்கிறார். திருமுறைகளை முறையாக வகுப்படுத்தியவர் யாவர்? திருநாரையூரில் பொல்லா பிள்ளையாருக்கு பூசைகள் செய்து அவரிடம் நேரடியாக உபதேசம் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் ராஜராச சோழர் காலத்தில் பொல்லா பிள்ளையார் அருளினால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தேவாரங்களை எடுத்து தொகுத்து அருளினார். திருமுகப்பாசுரம் யார் அருளி செய்தது? திருமுகப்பாசுரம் சிவபெருமானால் அருளி செய்யப்பட்டது. இப்பகுதி 11ஆம் திருமுறையில் அமைந்திருக்கிறது. நாங்கள் இது படித்த நாங்கள் சிவபெருமான் திருமுகப்பாசுரத்தை எழுதி பாணர் கையில கொடுத்து விடுறார். சேரமான் பெருமாள் நாயனர்கிட்ட கொண்டே ஒப்படைச்சவங்க சொல்லி அவர் தான் அதை படித்தவர். பொன் வண்ணம் எவ்வண்ணம் என்று ஒரு நல்ல அழகான திருமுகப்பாசுரம். பஞ்சபுராணம் குறிப்பு தருக. மூவர் தேவாரங்களில் ஒரு பாடலும் திருவாசகத்தில் ஒரு பாடலும் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு மற்றும் பெரிய புராணத்தில் இருந்து ஒவ்வொரு பாடலுமாக மொத்த 5 பாடல்கள் பாடுவது பஞ்சபுராணம். அகத்திய தேவார திரட்டு குறிப்பு தருக. அகத்திய முனிவர் அடங்கல் முறை முழுவதையும் சிவாலய முனிவருக்கு உபதேசித்து அவற்றிலிருந்து 25 பதியங்களை திரட்டி ஒரு நூலாக செய்து அருளினார். அந்நூலே அகத்திய தேவார திரட்டாகும். இதில் 8 நிலைகள் உள்ளன. குருவருள், பறையின் வடிவம், அஞ்செழுத்து, கோயில்
நூலில் திறம் சிவனுருவன் திருவடிகள் பெருமை அர்ச்சனை சிறப்பு அடிமைத்திறம். இது திருஞான சம்பந்தனுடைய அப்பாவும் என்ன இந்த பாடல்களை படிக்க தனக்கு இவ்வளவு பாடல்களையும் படிக்க தனக்கு நேரம் இல்லை என்று சொல்ல, அப்ப அவருடைய அப்பாவுக்காக இந்த அகத்தியத்தை திரட்ட அருளின என்று சொல்லியும் ஒரு கதை எங்களுக்கு தெரியும். தேவார அருள்முறை திரட்டு குறிப்பு தருக. மூவர் பெருமக்கள் அருளி செய்த தேவாரங்களை திருவருட்பயன் என்னும் சாத்திர நூலில் வரும் 10 தலைப்புகளில் உமாபதி சிவம் ஒரு நூல் அருளியுள்ளார். அந்நூலுக்கு தேவார அருள்முறை திரட்டு என்று பெயர். அந்நூலில் 99 தேவார பாடல்கள் உள்ளன. 12 திருமுறையில் மொத்தம் எத்தனை பாடல்கள்? 11497 பாடல்கள். மூவர் பெருமக்கள் பாடிய மொத்த பதிகங்கள் எவ்வளவு? மொத்தம் பாடியவையில கிடைத்தவை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பாடியவை 16,000, கிடைத்தவை 383. திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடியவை 49,000, கிடைத்தவை 312. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியவை 38,000, கிடைத்தவை 100. மொத்தம் பாடியவை 1,03,000, கிடைத்தவை 795. நாவலர் பெருமக்களின் அவதார தலங்களவை திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சீர்காழி, திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவாமூர், சுந்தர மூர்த்தி சுவாமிகள் திருநாவலூர், மாணிக்கவாசகர் திருவாதவூர். நால்வர் பெருமக்கள் இப்பூலகில் வாழ்ந்த காலம் எவ்வளவு? திருஞான சம்பந்தர் 16 ஆண்டுகள், திருநாவுக்கரசு சுவாமிகள் 81 ஆண்டுகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 18 ஆண்டுகள், மாணிக்கவாசகர் 30 ஆண்டுகள். திருநாவுக்கரசு நாயனார் 18, சுந்தரமுனிவர் 18, சுந்தரமூர்த்தி நாயனார் 18, திருநாவுக்கரசர் 81 வயது வரையுமே. 81. அவர்தான் சரியான வயதுக்கு இருந்தவர். அவரை கனகாலம் விட்டு வச்சிருக்கிறார். அடியவர்களுக்கு அடியவர்களுக்கு எல்லாத்தையும் படிச்சு காட்டி, அடியவர்களுக்கு எப்படி முத்தி எப்படி முத்தின் விட அவர் தானே இந்த மண்ணையும் பொன்னையும் உண்டா பார்த்தவர். இருவினியோ திருத்தொண்டர் தொகை ஆசிரியர் யார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்கள்? 63. சரித்திரத்தில் சாத்திரத்தில் தோத்திரம், தோத்திரத்தில் சாஸ்திரம் என்று கூறப்படும் நூல்கள் எவை? சாத்திரத்தில் தோற்றம் என்று கூறப்படுவது சாத்திரத்தில் தோத்திரம் என்று கூறப்படுவது போற்றிப்பாரடை. தோத்திரத்தில் சாத்திரம் என கூறப்படுவது திருமந்திரம். மெய்கண்டாருக்கு உபதேசம் செய்தது யார்? பரஞ்சோதி முனிகள். மெய்கண்டாரின் மாணாக்கர்கள் எத்தனை பேர்? அதில் தலையாய மாணவராக விளங்கியவர் சகல ஆகம பண்டிதர் என அழைக்கப்படும் சிவாச்சாரியார் அருள்நந்தி சிவாச்சாரியார். துவளர் போதம் என்ன நூலை அருளி செய்த சிற்றம்பல நாடிகளும் இவர் மாணாக்கரே. அவற்ற மாணாக்கர் தான், மெய்கண்ட மாணாக்கர் தான். சிவஞான போதத்திற்காலம் முற்பட்ட சாத்திர நூல்கள் யாவை? திருவுந்தியார். அதெல்லாம் எல்லாத்துக்கும் முந்தி இருக்கு. இது முதல் வந்தது. அது ஏனென்றால் ஆனா சிவஞான போதத்தை தான் முதல் நூலா சொல்றது. ஏனென்றா இந்த திருவுந்தியாரையும் திருக்களிட்டுப்படியாரையும் அந்த ஒழுங்கு முறையில செய்ய இல்லையா? அப்ப சும்மா அந்த அவையல் ஒரு இதா எழுத அந்த காலத்துல இல்ல அவர் செய்தாலும் சரியில்லைன்னு தெரியாது. அங்க சாரி வாக்குற வேலை பின்னுக்கு வச்சுட்டு அருளாந்தி சுவாமி அருளி செய்த சிவவுந்தியார் மற்றும் திருக்களிட்டுப்படியார். அருள்நந்தி சிவம் அருளி செய்த நூல்கள் எவை? ஒன்று சிவஞான சித்தியார், இருவா விருது 20. சித்தாந்த அட்டகம் விளக்குக. 14 சாத்திரங்கள் உமாபதி சிவம் அருளி செய்த நூல்கள் மொத்தம் 8. அந்த 8 நூல்களே சித்தாந்த அட்டகம் என வழங்கப்படுகிறது. சிவப்பிரகாசம், திருவருட்பயன், உண்மை நெறி விளக்கம், போற்றி பகரடை, கொடிக்கவி, வினாவெண்பா, சங்கற்ப நிராகரணம், நெஞ்சு விடுதூது என்பவையே அந்த 8 நூல்களும் ஆகும். வேதங்கள் ஞானாமிர்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வாசிக முனிவர். வாசிக முனிவர் என்று அவராம் இந்த சனாகதி முனிவர்கள் இருக்கணுமல்லோ, அவையில ஒரு ஆளுண்ட இதான்
அதுல அந்த அந்த 4 பேர் நம் சனகர் ஓ சனாதனர் ஓ ஓ அவையல் என்ற ஒரு வழி மரபில வந்தவர் அவர் வாசிக முனிவர். அவர் முந்தி இந்த ஞானாமிர்தம் என்ற நூலை எழுதி அது இந்த உண்மை விளக்கம் மாதிரி ஒரு அடிப்படை நூல் இந்த ஞானாமிர்தம். ஆனா அது ஓ. ஞானாமிர்தம் அதுவும் இப்படித்தான் திருவந்தியார் திருக்கலைட்டுப்படியார் மாதிரி ஒரு ஒழுங்காக வரிசையாக அமைக்கப்பட்ட நூல் அல்ல. ஒவ்வொரு நூலையும் எடுத்து அதுக்குள்ள இருக்கிற அடிப்படை சைவ சித்தாந்தத்தை நான் அது கேட்கிறேன். நான் ஞானாமிர்தம் நல்ல இதா சொல்லுவினம். அது நல்லது. அடிப்படை தெரியாதவைக்கு அதை படிச்சு கொண்டு வந்தா நல்ல ஒரு இப்ப சிவஞான இல்ல சைவ சித்தாந்தம் வேதாந்த விட அது இலகுவா கொஞ்சம் விளங்கத்தக்கதா விளங்கு. இப்ப சிவஞான போதம் மாதிரியோ சிவஞான சித்தியார் மாதிரியோ இந்த வரிக்கிரம அமைந்த நூல் அல்ல ஞானாமிர்தம். அது நல்லது. நல்லா படிச்சாலும் இல்ல. 30 வேதங்கள் குறிப்பு தருக. வேதம் சிவபிரானால் அருளி செய்யப்பட்டது. இது கர்மகாண்டம் ஞான காண்டம் என 2 பகுதிகளை உடையது. இருக்கு யசுர் சாமம் அதர்வனம் என 4 வேதங்கள் உள்ளன. 31 ஆகமங்கள் குறிப்பு தருக. ஆகமங்களும் சிவபிரானால் சிறப்பாக சைவர்களுக்கு அருளி செய்யப்பட்டன. சிவாகமங்கள் 28 உள்ளன. சைவ சமயம் வேதத்தை பொது எனவும் ஆகமத்தை சிறப்பு எனவும் கருதுகிறது. 32 சமயங்கள் எத்தனை வகைப்படும்? அவையாவை அகச்சமயம், அகப்புறச்சமயம், புறச்சமயம், புறப்புறச்சமயம் என 4 வகைப்படும். அகச்சமயம் அகப்புறச்சமயம் என்ன 4 வகைப்படும்? அகச்சமயம் அகப்புறச்சமயம் அது பாடனாவாத சைவம் பாசுவதம், பேதவாத சைவம் மாவிரதம், சிவசமவாத சைவம் காபாலம், சிவசங்கிராந்தவாத சைவம் வாமம், ஈஸ்வர அபிகாரவாத சைவம் பைரவம், சிவாத்துவித சைவம் ஐக்கியவாத சைவம், புறச்சமயம் புறப்புறச்சமயம். இது என்னென்று சொல்ல வேணுமெண்டா அகச்சமயம் பாடனாவாத சைவம், பேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசங்கிராந்திவாத சைவம், ஈஸ்வர அதிகார சைவம், 6 ஸ்வாத்துவ. பிறகு அகப்புறச்சமயம்தான் பாசுபதம் மாவிரதம் கபாலம் வாமம் பைரவம் ஐக்கியவாதம். புறச்சமயம் நியாயம் சாங்கியம் யோகம் மீமாம்சை வேதாந்தம் பாஞ்சராத்திரம். புறப்புற சமயம் உலகாயதர் சமணர் சௌத்திராந்திகர் ஜோகசாரர் மாத்மியமிகர் வைபாடிகர். அப்படித்தான் படிக்கணும் நினைக்கிறேன்னு என்னொன்று தெரியல. சைவ சித்தாந்தம் ஒரு வார்த்தையில் விளக்கம் தருக. முடிந்த முடிவு. சைவ சித்தாந்த குறிப்பினை தரும் திருமுறையது திருமந்திரம். அதாவது கற்பனை கற்று கலை மென்னும் மெய்யோகம் முற்பத ஞானம் முறை நன்னியே சொற்பதங்கடந்து துரிசற்று மேலான தற்பரங்கண்டுளோர் சைவ சித்தாந்தரே. சைவ சித்தாந்த தத்துவத்தின் சிறப்பு யாது? அதாவது தர்க்க ரீதியானது, லாஜிக், அறிவியற்பூர்வமானது, சயின்டிபிக், வரலாற்று தொன்மை உடையது, ஹிஸ்டாரிக், நடைமுறைக்கு இயந்தது, ஈஸி டு அடாப்ட், உலகளாவியது, யூனிவர்சல், முற்போக்கு சிந்தனைகளை உடையது, ஒப்டிமிஸ்டிக், இன்னும் பல. சர்க்காரியவாதம் சிறுகுறிப்பு தருக. உள்ளது அழியாது இல்லது தோன்றாது என்ற விஞ்ஞான அடிப்படையில் தான் சைவ சித்தாந்தம் தனது கொள்கைகளை நிறுத்து. அதாவது உள்ளது அழியாதண்டா இப்ப உள்ளது அழியாது இல்லது சொன்ன பசுக்கன்று பிறக்கேக்க அதுக்கு கொம்பிடாது. ஆனா நாங்க கொம்பு உள்ளதுன்றுதான் சொல்ல வேணுமே. அதுக்கு வெறும் கொம்பு, அது கொம்பு, அது பசு கண்டா கொம்புள்ளது. ஆனா முயலுக்கு கொம்பு இல்லை, அப்ப அது இல்லை. அப்ப நாங்கள் கொம்பு முயலுக்கு கொம்பு இல்லைன்னு தான் சொல்லணும். அப்ப உள்ளது பசுக்கன்றுக்கு உள்ளது ஒன்றும் எப்பவும் அழியாது, முயலுக்கு இல்லது அவருக்கு இல்லவே இல்லை தோன்றாது. அது என்னத்தை குறிப்பிடுறா? உள்ளது அழியாதது என்று சொல்றா கடவுள் ஒருவரே, அதாவது சிவபெருமான். இல்லாத தோன்றாது. கடவுள் தான் உண்மையான பொருள், முதல் பொருள் எல்லாம் அவர்தான். அது இல்லாம புதுசா ஒன்றும் தோன்றாது. அதை விட ஒன்றும் இல்லை உலகத்திலே. அதத்தான் இந்த சர்க்காரியவாதம் எங்களுக்கு சொல்லுது. சர்க்காரியவாதம் ஏன் படிக்கிறோம்டா
சிவபெருமான் ஒருவரே உள்ளது. முதற் கடவுளும் அவர்தான். ம். அனாதியானவர், அழிவில்லாதவர், நீண்ட காலம் வாழ்றவர் அவர்தான். உற்பத்திக்கும் அழிவுக்கும் கடைசி காலம் மட்டும் இறையர்களோட இருக்கிறவர் ஒரே ஒரு கடவுள் சிவபெருமான் தான். அது அழியாது. அதான் ஜோகர் சாமி நடுக சொல்றது. அளவை குறிப்பு தர நீட்டல் அளவை நிறுத்தல் அளவை போல உலக பொருள்களை அளப்பதற்கு பலவிதமான அளவை முறைகள் இருப்பவை போல சமய உலகிலும் பல அளவைகள் பேசப்படும். குறிப்பாக 3 அளவைகள். காட்சி அளவை, அதாவது பிரத்தி அச்ச பிரமாணம், கருதல் அளவை, அனுமான பிரமாணம், உடை அளவை, ஆகம பிரமாணம், மேலும் பல அளவை முறைகள் இருப்பினும் பொதுவாக அவையெல்லாம் மேற்சொன்ன 3இல் அடங்கும். அப்ப இந்த அளவைகளை ஏனங்களுக்கு தானே அதுவும் இறைவன் இருக்கிறான் என்றத புலப்படுத்தவே ஒவ்வொரு காட்சி அளவை பிரத்யட்ச பிரமாணம், அதால எங்களோட முன்னோர்கள் கண்ட காட்சிகளை வச்சு கொண்டும், கருதல் அளவை இப்ப இந்த இந்த உலகம் இயங்குது, பூமி சூரியன் இருக்குது, சந்திரன் வருகுது, மழை பெய்யுது, எல்லாத்துக்கும் ஒரு அனுமானம். அப்ப ஒரு சக்தி, அதாவது அந்த இறைவன் என்றவன் ஒருதன் இருக்கிறான் என்றத சொல்லத்தான் உங்களுக்கு மேலான சக்தி ஒன்றா அடி படைக்குது. வேற உடை அளவை என்றா இந்த எங்களுக்கு சொல்ற இந்த ஆகம பிராமணம் என்றது இந்த எங்கட நூல்கள் எங்கட படிச்சு அறிகிற அறிவு தான் உடை அளவு. அப்ப மேலும் அந்த உடை அளவைகள் மூலமும் இறைவன் இருக்கிறான் என்றத எங்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு சொல்லதான் இவை. மேலும் பல அளவை முறைகள் இருப்பினும் பொதுவாகவே எல்லாம் ஓகே. சைவ சித்தாந்தம் கூறும் முப்பொருள்கள் இறைவன், அதாவது பதி, உயிர், பசு, மலம், பாசம், இம்மூன்று பொருள்களுக்கு முற்றிய தொடர்பினை கீழ்வரும் திருமந்திர பாடல் விளக்குகிறது. பதி பசு பாசம் என பகர் 3இல் பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதி இணை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகிற் பசு பாசம் நில்லாவே. முப்பொருளும் அறிவிடை பொருள்களா? இறைவன் தாமே அறியும் பேரறிவுடையவன், உயிர்கள் அறிவிக்க அறியும் சிற்றறிவு உடையவர். அதாவது அவர் முற்றறிவு, அவர் முழுவதும் தானாக அறிவார் இறைவன். ஆனா உயிர்கள் சுட்டுவிக்கத்தான் அது அறியும், அதுக்கு சிற்றறிவு. மலங்கள் அறிவித்தாலும் அறியாத சடப்பொருள்கள். அப்ப இந்த உயிர்கள் இந்த இறைவனுக்கும் இந்த மலங்களுக்கும் இடையில நின்று உயிர்கள் இந்த மலங்களால இறைவனை பார்க்க முடியாம இந்த மலங்கள் எங்களை தடுத்து கொண்டு இருக்குது. பொருள்களின் 2 இயல்புகள் யாவை? பொருள்களுக்கு பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என 2 இயல்புகள் உண்டு. பொது இயல்பு ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருளின் சார்பில் உண்டாகி அச்சார்பு நீங்கிவிடும் போது நீங்கிவிடும் இயல்பு, அதாவது நீரில் வெம்மை. சிறப்பு இயல்பு ஒரு பொருளுக்கு அச்சார்பும் என்று இயற்கையாகவே அமைந்திருக்கும் இயல்பு நீரின் குளிர்ச்சி. அண்டிபடி இறைவன் செய்யும் இறைவன் செய்யும் 5 தொழில்கள் யாவை? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். மும்மூர்த்திகள் யாவர்? படைத்தல் தொழிலை செய்யும் பிரமன், காத்தல் தொழிலை செய்யும் திருமால், அழித்தல் தொழிலை செய்யும் உருத்திரன். இவர்களே மும்மூர்த்திகள். இம்மூர்த்திகளின் மேம்பட்டவர் சிவபெருமான். இவர்கள் சிவபெருமான் அருளினால் இந்த தொழிலை செய்யும் உருத்திரன் குனி உருத்திரன், சிவபெருமான் மகா உருத்திரன். இவ்வேற்பாட்டினை சிவஞான மாவாடியத்தில் சிவஞான சுவாமிகள் தெளிவாக விளக்கி இருக்கின்றார்கள். இறைவனின் எண்குணங்கள் யாவை? தன்வயம் உடைமை, தூய உடம்புடைமை, இயற்கை உணர்வு உடைமை, முற்றுணர்வு உடைமை, இயல்பாகவே பாசமின்மை, பேரருளுடைமை, முடிவில் ஆற்றலுடைமை, வரம்பில் இன்பமுடைமை. உயிர்களை தோற்றுவித்தவர் யார்? உயிர்களை யாரும் தோற்றுவிக்கவில்லை, அவை தோற்றமில் காலந்தொட்டே இருப்பவை என்பவை சித்தாந்தம் தெளிவாக விளக்குது. புது புது ஆக்கள் வாரது இங்க இருந்து வருது. இப்ப முதல் 1000 பழமை ஆயிருக்கண்டா, இப்ப 1000தோட நிக்கே எத்தனையோ லட்சமா மாறுது. அந்த இல்லையண்டி உயிர்களுக்கு உருவம் இல்லாமல் தானே ஆத்மா இருக்கும், ஆணவத்தோட பின்னி பிணைந்து கொண்டு இருட்டுக்குள்ள. பிறகு இறைவன் தான் உடம்ப தோற்றுவிச்சு உடம்ப தனுகரண மாயையிலிருந்து தனுகரண புவன போகங்களை படைக்கிறார் உயிர்களுக்காண்டி. அத தனுகரண புவன போகங்களை தான் தோற்றுவிப்பவருடைய உயிரும்
இறைவனும் அனாதியானது. அதோட ஆணவமும் அந்த ஆணவத்தோட பின்னி பிணைஞ்சு கொண்டு உயிர்கள் அந்த இருட்டுக்குள்ள கிடந்து துன்பப்படுறத பார்த்துட்டு தான் இறைவன் பிறவிகளை இப்ப இறந்த உடல் இறந்தாலும் உயிர் இறவாது. உயிருக்கு ஒப்பவும் மரணம் இல்லை. அந்த ஆத்மா ஒன்றில் இறைவன் பாதத்தை அடையும், இல்லாட்டி அடுத்த பிறப்பு எடுக்கிறதுக்கு காத்து கொண்டு நிற்கும். அப்ப அந்த அந்த உயிருக்குத்தான் இறைவன் தனிகரண உங்களை கொடுக்கிறார் ஒழிய உயிரை ஒரு நாளும் அவர் தோற்றுவிக்க. உயிர் அனாதியானது இறைவனை போல. ஆனா அதுக்காக உயிரும் இறைவனும் ஒன்று அல்ல. உயிர்கள் எத்தனை வகைப்படும். ஆணவ மலம் மட்டும் உடைய விஞ்ஞானகலர், ஆணவம் மற்றும் கண்மம் மலம் உடைய பிரளயாகலர், ஆணவம் கண்மம் மற்றும் மாய் என்ற 3 மலங்களும் உடைய சகலர் என உயிர்கள் மூவகைப்படும். நாங்கள் அப்ப இதுல சேர்றோம். நாங்க சகலர் அண்டி 3 பிரளயாகலர் தானாம். எங்கட உயிர் போன உடம்பு போன அப்புறம் இந்த உயிர் போய் இறைவனுக்காக காத்து கொண்டிருக்கும். இந்த ஆணவமும் அதாவது இந்த கண்மமும் உடையது, 2 முடியாது காத்து கொண்டிருக்கும். இறைவன் நாங்கள் எப்படி அவரை நினைச்சு கும்பிடுற உருவத்தோட எங்களை அப்படி போகாத அந்த பிரளயாகலருக்கு சில நேரம் திருப்பி மீண்டும் பிறப்புண்டு. சகலருக்கு மீண்டும் பிறப்பு உண்டு. ஆனா விஞ்ஞானகலருக்கு இல்லை. ஏனென்றா அவைதான் சீவன் முக்தர். பக்குவான்மாக்கள் அவைகள் இறைவன் பாதத்தில போய் திருவடியில இருந்து தொடர்ந்தும் இந்த பஞ்ச அக்ர மந்திரத்தை சொல்லிக்கொண்டு திருவெந்தெழுத்துக்களை ஓதிக்கொண்டு இருப்பினும் அந்த விஞ்ஞான அவைகளுக்கு ஆனா ஆணவம்ன்றதும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுமாமே. அந்த முற்றற நீங்காதான். கேவலம் சகலம் சுத்தம் குறிப்பு தருக. கேவலம் உயிர்களின் தன்மையும் அறியாமல், உயிர்கள் தம்மையும் அறியாமல் தமக்கு மேலே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதையும் அறியாமல் தன்னை ஆணவம் என்ற மலம் முழுமையாக மறந்திருக்கிறது என்பதையும் அறியாத உயிரின் சகலம். நாங்களும் இதை பற்றி உணராம இருக்கிறோம். எங்களுக்கு உயிர்கள் தம்மை நாங்கள் ஒரு ஆத்மான்றதையும் நாங்கள் அறிய மாட்டோம். எங்களுக்கு மேல ஒரு இறைவன் இருக்கிறான்ன்றதையும் எங்களுக்கு விளங்காது. அதே போல எங்களை இந்த ஆணவம் என்ற மலம் முழுமையாக மறைத்து இறைவனை காட்டாமல் அந்த மறைப்பு சக்தியை தந்து கொண்டிருக்கிறதுன்றதையும் எங்களுக்கு. அப்ப இந்த ஆணவத்தை சொல்றதாம் கற்புள்ள பெண்ணண்டி. ஏனென்றா தன்னை உயிருக்கு காட்டாதான். இந்த ஆத்மாவுக்கு தான் இருக்கிறேன் எங்களோட என்றதை அது காட்டாதான். கேவல நிலையில் இருந்த உயிர்களுக்கு மாயை மற்றும் கண்ம தொடர்பினால் அறியாம சிறிது குறைந்த நிலை சுத்தம். உயிர்கள் பாச நீக்கம் பெற இறைவனின் திருவடிகளை அடைந்து பேரானந்தத்தை அனுபவிக்கும் நிலை. 47 உயிர்கள் அனுபவிக்கும் 5 நிலைகள். அந்த யாவை: நனவு சாக்கிரம், கனவு சொற்பனம், உறக்கம் சுளுத்தி, கழுத்தி என்று சுளுத்தி என்றுதான் வரணும். பேருறக்கம் தூரியம். பேருறக்கம் என்ற இறப்பத்தானே சொல்லுது. இல்லையாண்டி இந்த 35 கருவிகளோட இந்த டீப் ஸ்லீப் 35 கருவியலோட அந்த நனவாய சாக்கிரத்துல எங்கட நெட்டி பொட்டுல நிக்கேக்குள்ள அத சொல்றது சாக்கிரம். பிறகு கனவு நிலை சொப்பனத்துல 10 கருவிகளை விட்டுட்டு சொப்பனத்துல இந்த கழுத்துல நிக்கிறது அத சொப்பனம் என்று சொல்றது. அது 25 கருவிகள். இது இந்த சாக்கிரத்துல 10 கருவிகளை இந்த ஞானேந்திரியங்களையும் கண்மேந்திரியங்களையும் விட்டுட்டு வரும். மற்ற 25ஓட இந்த சாக்கிரத்துல நிக்கேக்க 35 கருவி: ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், ஞானேந்திரிய விடயங்கள், கண்மேந்திரிய விடயங்கள், தசவாயுக்கள் 10. அப்ப 30 வந்துட்டுது. தசவாயுக்கள் 10ஓட பிறகு இந்த அந்த கரணங்கள்ல 3ஐயும் இந்த பிராணனும்
புருடனும் சேர்ந்து வந்து நிக்கிறது தான் இந்த சாக்கிரம். பிறகு சொப்பனத்துல வரைக்குள்ள இந்த ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களுமே எங்கட கை காலண்டும் பிறகு வேலை செய்யாது. கனவு நிலைக்கு நான் கொஞ்சம் முறங்கி போயேக்க அதை தியானத்துக்கும் எடுக்கலாம், இந்த இப்படி உறக்கத்துக்கும். அப்ப அங்க அது வேலை செய்யாது. பிறகு உறக்கம் சுளுத்திக்கு வரைக்க எங்கட எல்லாம் குறைஞ்சிடும். ஞானேந்திரிய விடயங்கள், கண்மேந்திரிய விடயங்கள், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், அந்த 20 போய் இந்த தசவாய்க்களாகிய 10 போய் அது விண்ணுண்ட உடனே இங்க சுளுத்தில 3 தான் நிக்க போகுது. எதென்று சொன்னால் எங்கட பிராணன், சித்தம், மற்றது புருடன், அந்த 3 தான் நிக்கும். பிறகு பேருறக்கம் துரியம் தொப்புளுக்கு வருது. உறக்கம் வந்து இதய ஸ்தானத்துல நடக்கும் சுளுத்தி. பேருறக்கம் துரியத்துக்கு அது வந்துடும். விஞ்ஞானம் வரைக்கான இந்த துரியம் வரும், விஞ்ஞானம் வரை. அவ பேருறக்கம் பொக்குளுக்கு வரைக்கும் அங்க துரிய நிலையில சித்தன் நின்றுட்டு தனிய புருடனும் பிராணனும் தான் பேரு. பிராணனும் பேருறக்கத்து வடங்கில புற உயிர் படங்களுக்கு போய்க்க துரியாதீதம் மூலாதாரத்துல போய் தனிய இந்த புருடன் மாத்திரம் நிக்கிற நிலை. இது இந்த கட ஜோகத்துக்கும் சரி, இல்லாட்டி இந்த உறக்கத்துக்கும் சரி, அந்த 5 அவத்தைகளை உயிர் அனுபவிக்கும். இந்த 5 அவத்தை அதைத்தான் இதுல சொல்லி இருக்கிறேன். மலங்கள் எத்தனை வகை? அவை யாவை? ஆணவம், கண்மம், மாயை என்று 3 வகைப்படும். மாயேயம் திரோதாயி என்னும் 2ஐயும் சேர்த்து மலங்கள் 5 என்று விரித்து சொல்லுவார்கள். ஆணவ மலத்தின் வேறு பெயர்கள் அவை இருள்மலம், மூலமலம், சகலமலம் என்று எல்லாம் ஆணவல நூல்களில் பேசப்படுகின்றன. சாத்திர நூல்களில் இருள் என்று சொல்லால் பேசப்படும். அதான் திருவருட் பயன்ல இருள் மல நிலை என்ற ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. அது அதுல இந்த ஆணவத்தை பற்றி சொல்லி இருப்பேன், நல்லா இருக்கும். கண்மமலத்தின் காரியங்கள் யாவை? சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் என 3 ஆகும். சஞ்சிதம் பலவினை, பல உறவுகள் சேர்த்து வினைக்குயர். தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் நாங்க செய்ததை அனுபவிக்காம சேர்த்து கொண்டு வரதான். நாங்கள் வயல் செய்து போட்டு அந்த நெல் குவியலை சேர்த்து அடுத்த போத்துக்கு வைக்கிற மாதிரி அதுதான் அந்த சஞ்சித குவியல். ஒவ்வொரு புறப்பிலையும் அதை முடிக்காம கொண்டு வாரம் அந்த நன்மதி மகள். பல பொருட்கள் சேர்த்த வினை குவியல். பிராரப்தம் நுகர்வினை, இப்பிறவியில் அனுபவிக்கு இறைவனால் நமக்கு தரப்பட்ட வினைகள், நாம் முன் செய்த வினைகளின் ஒரு பகுதி. அந்த சஞ்சிதத்துல இருந்து ஒரு பகுதிய எங்களுக்கு இந்த உடம்புல தனிகரண போங்களை திரைக்க இந்த ஒரு கொஞ்சத்தை எடுத்து எங்களுக்கு இந்த பிரார்த்தத்துல கொண்டு போய் அனுபவியண்டு இன்ப துன்பமாக அனுபவிக்கிற அந்த வினைதான் பிராரர்த்தம். அதிலே நல்லதுகள் செய்தா இந்த சஞ்சிதம் கொஞ்சம் குறையும். அதிலே நாங்கள் பாவங்களையும் துன்பங்களையும் செய்தவண்டா சங்கீதம் இன்னும் கூடிக்கொண்டு போகும். பல பிறவிகள் சேர்த்த வினைக்குவியல் பிராரப்தம் நுகர்வினை. இப்பிறவியில் அணிவதற்காக இறைவனால் நமக்கு தரப்பட்ட வினைகள் நம்மால் முன் செய்த வினைகளின் ஒரு பகுதி. ஆகாமியம் வருவினை, இப்பிறவியினால் நாம் புதிதாக செய்யும் வினைகள். அப்ப இதற்கான இந்த ஆகாமியம் வருவினை இந்த பிறவியில நாங்கள் புதிதா செய்கிற இந்த நல்வினை தீவினைகள் சஞ்சிதமா குவிக்கப்படுது. வினை என்றால் என்ன? நாம் அனுபவிச்சு முடிக்காத அந்த வினைகள் தான் எல்லாம் போய் சஞ்சிதமா சேர்ந்து குவிஞ்சு கொண்டு. வினை என்றால் நாம் செய்யும் செயல்களை 51 நான் படிக்கிறேன். நன்றி. நாம் செய்யும் செயல்களே வினை எனப்படும். வினைகள் நல்வினை தீவினை என 2 வகைப்படும். இன்ப துன்பத்துக்கான காரணம் என்ன? முந்தைய பிறவிகளில் நாம் செய்த செயல்களுக்கு தகுந்தவாறு பலன்களை இப்பிறவியில் அனுபவிக்கிறோம். இறைவன் பெருங்கருணையின் காரணமா நாம் செய்துள்ள மொத்த வினைகளையும் ஒரே பிறவியில் அனுபவிக்க தருவதில்லை. இப்பிறவியில் அனுபவிப்பதற்கு என கொடுக்கப்பட்ட பிராரத்த வினையின் பலி இப்பிறவியில் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம். நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பத்துக்கு காரணம் நாம் முன்பு செய்த செயல்கள் தான் என சைவ சித்தாந்தம் தெளிவாக விளக்குகிறது. வினைக்கு தகுந்தவாறு பலன்களை யார் நமக்கு தருகிறார்கள்? வினைக்கு தகுந்த பலன்களை வினையின் காரணமாகிய கண்மன் தர முடியாது. ஏனென்றால் அது சடப்பொருள். உயிர் தாமே சென்று வினைகளுக்கு தகுந்த பலன்களை நுகர்வது இல்லை. இறைவனே அந்தந்த உயிர்கள் செய்த வினைக்கு தகுந்த பலன்களை கூட்டி வைக்கிறான்.
நாம் வாழும் இந்த இவ்வுலகம் வினையை செய்ய வைக்கிறதா யாரும் இல்லை, இந்த வினைகளை செய்ய வைக்கிறது கூட்டி குறைச்சும் தார கடவுள் எங்களை நல்ல வழியில போன்று வழிபடுத்தலாம் தான். இல்ல அதுக்குத்தான் நான் சொல்லினோம், நீங்கள் அந்த வினையை செய்யறதுக்குரிய பௌதிக வாழ்க்கையில ஈடுபடாம இந்த நேரம் என்ன நினைச்சு கொண்டிருங்கோ, மானத்துக்கு தண்ணியே பார்க்க சொல்லி இருக்கிறார், அங்கலாச்சு அங்க அங்க இங்க அங்கலாச்சு கொண்டு ஓடி திரியாத பார்த்ததனை பார், பாராத பார்க்காத பார்த்ததனை பாருன்றதான என்னையே நீங்கள் நினைச்சு கொண்டிருங்கோ. அப்ப உங்களுக்கு வினை விட நாங்கள் இப்ப இதை விட்டுட்டு போன்ல யாரோடையும் கதைச்சா எங்களுக்கு வினையை தேடிக்கொண்டு இருப்போம். அதிலும் பார்க்க இது இறைவனை நினைச்சு கொண்டுல இருக்கிறோம், அப்ப வினை குறையும். அதைத்தானே அவர் சொல்றேன். அப்ப நாம் வாழும் இவ்வுலகத்தை தோற்றுவித்தவர் யார்? மாயை என்னும் மெலத்திலிருந்து உயிர்கள் நன்மை வரும் பொருட்டு இறைவன் உலகத்தை படைத்தார். வாயால என்ன கதைச்சாலும் தண்டாலும் அது வினையாத்தானே வினதான் வாய்தான் ஆக பொல்லாத, நாக்குத்தான் மனமுண்டாலும் மனத்தோட நிற்கும், வாயால சொன்னது சொன்னதுதான். இல்லையண்டி மனத்தால நினைக்கிறதும் வினியாத்தானே சேருமா மண்டு பகட்டாலும் இந்த வாய் தான் ஆக உள்ளதுக்கு. சைவ சித்தாந்த சாத்திரங்களில் மணிமுடி நூலாக விளங்குவது எது? சிவஞான போதம், சிவஞான சித்தியார் இதனுடைய வழி நூல் எனவும், சிவபிராசம் இதனுடைய சார்பு நூல் எனவும். அப்ப சிவஞான போதம்தான் சைவ சித்தாந்த முதல் நூல், சிவஞான சுத்தியார் இதனுடைய வழி நூல், சிவபிராசம் இதனுடைய சார்பு நூல். கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு சைவ நூல்களில் எவ்வாறு சொல்லப்படுகிறது? அத்துவிதம் என்று சொல்லினால் குறிக்கிறேன். என்னன்னா அத்துவிதத்துல கடவுளும் உயிரும் ஒண்ட நிற்கும், பின்னி பிணைந்து உயிருக்கு உயிராயிருக்கும். ஆனால் கடவுளின் திருவடியில தான் உயிர் நிற்கும் ஒழிய அங்க உயிர் கடவுளாக மாட்டாது. ரெண்டும் சமம் அல்ல. சைவ சித்தாந்தம் காட்டும் அத்துவிதஞ்சாது இறைவன் ஒன்றாய் வேறாய் மற்றும் உடனாய் உயிர்களோடு கலந்திருக்கிறான். அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளாய் அதுவே அதுவாய் நிற்பது ஒன்றாய் நிற்றல் ஆகும். இறைவன் உயிர்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு உயிர்கள் வேறாய் நிற்கிறான். உயிர்கள் தாம் விரும்பியவற்றை செய்வதற்கு இறைவனுடைய துணை தேவைப்படுகிறது. எனவே உயிர்களோடு உடனாய் நிற்கிறான். அப்ப உயிர்களுக்கு இறைவன் துணை இல்லாட்டி உயிர்கள் இப்படி எல்லாம் இயங்க அவர்தான் நூல் இருக்கு, ஆட்டி வைக்கிறது அவர்தான். சைவ சமயம் கூறும் வழிபாட்டு முறைகள் யாவை? குருலிங்கம குரு லிங்க சங்கம வழிபாடு. குரு வழிபாடு நம்மிடமுள்ள அறியாமையை போக்கும் ஞான ஆசிரியரையே சிவமாகவே கருதி வழிபடுதல். லிங்க வழிபாடு திருக்கோயிலுக்கு சென்று சிவபெருமானியை லிங்க திருமேனியில் வழிபடுதல். சங்கம வழிபாடு சிவனடியார்களை சிவமாய கருதி வழிபடுவது. 60 சரியை கிரியை யோகம் ஞானம் விளக்குக. சரியை உடலால் வழிபடுவது, கிரியை உடலாலும் உள்ளத்தாலும் வழிபடுவது. அப்ப இந்த சரிய வழிபாட்டுக்கு திருஞான சம்பந்தர், கிரிய வழிபாட்டுக்கு உடலாலும் திருநாவுக்கரசு, யோகம் உள்ளத்தால் வழிபட்டது ஞானம் எங்கும் எதிலும் இறையருளை காண்பது. மாணிக்கவாசன் திருவைந்தெழுத்து விளக்கம் தருக. திருவைந்தெழுத்து என்பது சிவன் சிவாய நம என்னும் மந்திரம் ஆகும். சி என்றது சிவன், வா என்றது சக்தி அருள், யா என்றது உயிர், நான்றது மறைப்பாற்றல், மறைச்சு வச்சு கொள்ளுமாம். மலம் ஆணவ மலம் என்று ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பொருளை குறித்து நிற்கின்றது. திருவந்தெழுத்து மூகப்படும். நமச்சிவாய சிவாய நம சிவாய சிவாய சிவ என்பது இம்மந்திரமே என்று கூறப்படும். நமச்சிவாய சிவாய நம சிவாய சிவ சிவய ஆண்டி சிவய சிவ சிவய சிவ சிவய சிவ. தீக்கை என்றால் என்ன? தீக்கை என்பது தீட்சி என்னும் வடமொழி சொல்லின் திரிவு ஆகும். தீக்கெடுத்தல், ஷை கெடுத்தல், தீட்சை ஷை கொடுத்தல். தீ என்றால் கெடுத்தல், ஷை என்றால் கொடுத்தல். வாசப்பற்றை கெடுத்து மோட்சத்தை கொடுப்பது தீட்சி எனப்படும். இது 3 வகைப்படும். அவை சமயம், விசேடன், நிர்வாணம். சமயத்தை படிக்கிறது ஒரு விதத்திலே, பிறகு அதுக்கு மேலால ஒருபடியாதான் இந்த நாயன்மார் இருந்திடம். நிர்வாணம் பண்றவன் அந்த முத்தி அடைஞ்சவைதான் நிர்வாணம், கடைசி மோனநிலை அடைஞ்சவை. அதான் இப்ப பொற்றான் சாமானுக்கு எல்லாம் நிர்வாணத்தை கொடுத்தாது. நிர்வாண தீட்சை. என் புத்தரும் நிர்வாணம் தானே கடைசி நிர்வாணம்.
இருவினை ஒப்பு என்றால் என்னெஞ்சவர் இருவினையை பற்றி. நல்வினையின் பயனாகிய இன்பத்தில் விருப்பும் தீவினையாயின் பயனாகிய துன்பத்தில் வெறுப்பும் அவற்றால் உள்ள கொள்ளாத விட்டுட்டீங்கள். நல்வினையின் பயனாகிய இன்பத்தில் விருப்பும் தீவினையின் பயனாகிய துன்பத்தில் வெறுப்பும் கொள்ளாது அவற்றால் உள்ளம் வேறுபடாது. இரண்டையும் ஒன்று போல் கருதி அவற்றின் மேல் பற்றி இல்லாமல் நிலையே இருவினை உட்பாகும். பொண்ணை கண்டு சந்தோஷப்படுறதும் மண்ணை கண்டு துக்கப்படுறமா நல்வினையை கண்டு கொண்டு சந்தோஷமா இருக்கிறது, தீவினையில துன்பப்படக்கூடாது. ரெண்டையும் ஒரு சாராய் இருக்க வேண்டும். நல்லது வந்தாலும் சிவமயம் என்று எடுக்க வேண்டியான், கஷ்டம் தரைக்கும் சிவமயம் தான் என்று எடுத்துக்கொண்டால் போதும். மலவரி பாகம் என்றால் என்ன? கணக்கற்ற பிறவிகளில் ஆணவ மலத்தின் சக்தி உயிர் அறிவை தரப்படுத்தியும் திரிவுபடுத்தியும் செயல்படுவதால் படிப்படியே மெலிவடைந்து பின் மறைத்தலை செய்ய மாட்டாத நிலையை அடையும் உயிர் அறிவை தடுத்து வைத்திருந்த அதன் பிணிப்பு நெகிழ்ந்து நீங்கும் நிலை அடையும். இந்நிலையே மலிவரிபாகம் எனப்படும். நாங்கள் ஆணவத்தினாலதானே இந்த ஆசைகளை கொண்டு வந்து ஐயோ பொண்ணை கண்டோன்னு ஐயோ அது நல்லது முத்த கண்டோம் நல்லதுதான். அது படிப்படியா இந்த குறைஞ்சோண்டு வரைக்கு ஆணவம் ஆய மலங்கள் குறைஞ்சோண்டு வரைக்குல ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. அது தெரியாது. தன்னை சிறிது சிறிதாக தன்னை மாற்றி அருள் சக்தியாக உயர்த்தி விளங்க தோன்றும் இந்நிகழ்ச்சியே சத்தினிவாதம் எனப்படும். சத்தினிவாதத்தின் வகைகள் யாவை? மந்ததரம் இது படிச்சீங்களா? மலவரவாகம் சத்தினிவாதம் என்றால் என்னன்றத படிக்கல நீங்க? அதான் படிச்சேன். இப்ப மலவரவாகம் சிறிது சிறிதாக நிகழ அதற்கு ஏற்ப இதுகாரும் உயிரில் மறைந்திருந்த பக்குவப்படுத்தி வந்த இறைவனது திரோதான சக்தியும் சிறிது சிறிதாக தன் தன்மையை மாறி அருள் சக்தியாக உயிரின் கண் விளங்க தோன்றும் அந்நிகழ்வே சத்தினிவாதம். சரி. மற்றது முத்தி என்றால் என்ன? இல்லையே சத்தினிவாதத்தின் வகைகள் யாவை? மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என 4 வகைப்படும். முத்தி என்றால் மந்ததரம் என்றாண்டி இந்த பச்சை புறக நாங்கள் எச்சரியுமோ அது மாதிரிதான் இந்த சத்தினிவாதம் மந்ததரமான ஆக்களுக்கு சத்தினிவாதம் அப்படித்தான். பிறகு மந்தமண்டா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வேணும். இந்த மந்தமண்டா என்னென்றால் பச்சை வாழனார் இருக்குல்ல, பச்சை வாழன், அத தீயில விட்டா அதுவும் பச்சை புறாயிலும் பார்க்க இது டக்கண்டு கொஞ்சம் எரிய பார்க்கும். அப்ப இந்த மந்ததரமான ஆன்மாக்களுக்கு கொஞ்சம் மந்தத்திலும் பார்க்க கொஞ்சம் குயிக்க அவைக்கு சத்தினிவாதம் வேலை. இந்த தீவிரம் மந்ததாரத்துக்கு வாழை குத்திய சொல்லவனும் மந்தத்துக்கு வாழை நேர சொல்லவும். அப்ப தீவிரமான ஆக்கள் எப்படி இருப்பினமாண்டா இவ பச்சை புறாயிலையும் நெருப்ப பிடிச்சா எரிய நேரஞ்சல். அப்ப அவ ஆனா இந்த மந்ததரம் மந்தத்திலும் பார்க்க இவைக்கு குயிக்க சத்தினிவாதம் நடக்கும். இந்த தீவிரதரம் எப்படி என்றாண்டி கட்டிய கொண்டே நெருப்ப பிடிச்சா டக்கண்டு பத்தி கற்பூரம் மாதிரி டக்கண்டு அவைகளுக்கு சத்தினிவாதம் நடக்கும். அவ இந்த கரியில ஒன்றும் இல்லதானே, எல்லா சத்திகளும் போனதானே கரி. அப்ப தீ டக்கண்டு பத்துமாமண்டி கறி கட்டி. அதுக்குதானே அந்த சாக்கோலண்டு போட்டுட்டு டக்கண்டு எரிக்கும். இந்த பாபாக்கு செய்ய சாக்கோல தானே டக்கண்டு எரிஞ்சிடும், டக்கண்டு எரியும். அதான் அதுக்காக இந்த சத்தினிவாதத்தின் வகைகள். இதுவுமே அண்டி இப்ப நன்னாங்கு 16 சத்தினிவாத வகையினர் இருக்கணும் எங்களுக்கு. இப்ப நாங்கள் ஆரம்பத்துல இருக்கிற எங்களுக்கு இதுகள் ஓகே. ஆனா அந்த 14 நன்னாங்கு 14ஐயும் நாங்க படிக்கணும். படிச்சாதான் எங்களுக்கு நல்ல இன்னும் கூட விளாங்க. முத்தி என்றால் என்ன? ஒவ்வொரு சமயமும் அதன் வழிபடு தெய்வம், வழிபாட்டு முறைகள் மற்றும் அடிப்படை நூல்கள் போன்ற சில அடிப்படை கருத்துக்களை சொல்கின்றார்கள். அவற்றில் இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் உயிரின் முடிவான நிலை முத்தி என்று சொல்லப்படுகிறது. இதுகளை எல்லாத்தையும் படிச்சு அறிஞ்சு உச்ச நிலைக்கு போனாதான் அந்த முத்தி நிலை வரும். சமாதி அதான் அந்த கடைசியா வர அந்த கறிக்கட்டியா வரணும். நாங்கள் 68 சித்தாந்த காட்டும் முக்கியம் சித்தாந்தம்
உயிர்கள் மலநீக்கம் பெற்று இறைவனுடைய திருவடியில் ஒன்றாய் கலந்து பேரானந்தத்தை அனுபவித்தல் இந்நிலைக்கு சிவமாம் தன்மை என்று பெயர். சிவமாம் தன்மை என்று சொன்னாலும் சிவனோடு சமமாய் நிற்றல் என்பது பொருள் அல்ல. இறைவனுக்கு அடிமையாய் ஐந்தொழில்கள் செய்யும் ஆற்றல் அற்றதா என்றும் பேரானந்தத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு இருக்கும் முக்தி பெற்ற உயிர்கள் மீண்டும் பிறவிக்கு வருவதில்லை. உண்மையா முக்தி பெற்ற ஆன்மாக்கள் திரும்பி பிறக்கிற இல்லையா? அப்ப கரிக்கட்டிக்கு மேலே ஒன்று இருக்கு. கரிக்கட்டி காணாது. கரிக்கட்டி அதுதான் 16வது நிலை. அந்த அது நான் நினைக்கிறேன் மந்த தரம் தீவிர தரம் அண்டு வரும். அந்த அது அப்படி வரும். இப்ப உங்களுக்கு விளங்குதுல சரிய கிரிய யோக ஞானத்துல கிரியை ஞானம் அண்டு வரும். ஞானத்துள் ஞானம். அந்த சரியை கிரியை சரியை யோகம் சரியை ஞானம் கிரியை சரியை கிரியை யோகம் கிரியை ஞானம் மாதிரி கடைசியா வர்ற ஞானம் சரியை ஞானத்துள் கிரியை ஞானத்துள் யோகம் ஞானத்துள் ஞானம் மாதிரி அதுவும் 16. அப்ப அது மாதிரி இது தீவிரதரத்துள் தீவிரதரம் 16வது நிலை வரும். அதுதான் அந்த செட்டியான ஒரு முத்தி நிலை. ஆனாலும் உண்டாண்டி மனதுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த இதுகளை கஷ்டப்பட்டு படிக்கிறதால இந்த 70 கேள்வியும் எங்களுக்கு ஈஸியா விளங்குது. என்னது கேள்வி மறுபடியா படிக்க கொஞ்சம் சுவந்தான். அதுவும் மாதிரி படிச்சுட்டு இந்த சைவ சித்தாந்தத்தை படிச்சுட்டு படிக்க இது விளங்குது இல்லை என்னத சொல்லி நம்மண்டு. இல்லாட்டி நாங்க கேள்விக்கு மறுமொழிய படிச்சு அது பாடமாக்குறதுல பிரயோசனம் இல்லை. விளங்கி படிக்கிறோம் கேள்வி மறுமொழிய. அதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஜீவன் முக்தர் குறிப்பு தருக. முக்தி வரும் இவ்வுடலோடு இவ்வுலகில் வாழும் ஆன்மாக்கள் ஜீவன் முக்தர்கள் என பெயர். அப்ப முத்திய பெற்று அந்த அவையில் இந்த உலகில சீவன் நான் நினைக்கிறேன். திருமூலர் எங்கட மாணிக்க வாசகர் அடியவர்கள் எல்லாரும் அப்படித்தான் திருநாவுக்கரசர் அவைகள் எல்லாம் கடைசியா மாணிக்க வாசகர் எல்லாம் கடைசியா எல்லா இடம் போய் தட்டி விட்டுட்டாரு தானே. கடைசியா தானே ஜோதிகளை கலந்த. அவர் சிவன் முத்தர் இல்லை. அவர் சும்மா ஆக்களோட ஆக்களா இருந்த ஒழிய அவன் இந்த சமாதி நிலை கடைசிதான். அப்ப ஆனா திருமூலர் சிவன் முத்தரா தான் இருக்கணும். அவர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தவர் அல்ல வண்டி. மற்றும் மாணிக்க வாசகர் அப்பர் அவன் நிலைய என்னண்டு இருக்கா எல்லாரும் ஜீவனோட கலந்தவர்தானே ஞான சம்பந்தம் கடைசிய. ஆனா இப்ப இதுக்கு நான் கேக்குறேன், இந்த முத்தி பெற்றும் இவ்வுடலோடு இவ்வுலகில் வாழும் ஆன்மாக்கள் அவைக்கு சிவஞானம் கிடைச்சது கடைசி நிலை வந்தவே. ஆனா அந்த சாவிச்சியம் கிடைக்க இல்ல. உடம்ப விட்டு போற பதவி கடைசியா தான் கிடைச்சிருக்கு. சீவன் முத்தர்ன்றது உடம்போட சீவனோட 2 கலக்குறது. சாவிச்சியம் மாணிக்கவாசருக்கு மாத்திரம் தானே சாவிச்சியம் முத்தி கிடைச்ச. மற்றவைக்கெல்லாம் வேற முத்தி கிடைச்சாலும் அவையும் அந்த யாக்கையை விட்டு கலந்து போனவைதானே. 70 ஞான சாதனையில் முன்னேறும் ஆன்மாக்களிடத்தில் நிகழும் 10 வகை செயல்பாடுகள் ஆகும். ஞான சாதனை என்றா தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவசரிசனம், சிவயோகம், சிவபோகம். அதான் நாங்க சொல்லி இருக்கு. முதல் தத்துவ ரூபம், தத்துவத்தை பற்றி படிக்கணும். பிறகு தத்துவத்தை உணர்ந்து தரிசனங்கள் எடுக்க வேணும். பிறகு தத்துவத்துல சுத்தமாய் சுத்தியா எடுக்க வேணும். ஆன்ம ரூபம், ஆன்மா உடம்பு யாக்கையை பற்றி சிந்தனை இருக்கக்கூடாது. ஆன்மாவை பற்றி தான் சிந்தனை இருக்க வேணும். பிறகு ஆன்ம தரிசனம், ஆன்மாத்தில இருந்த ஆன்மா மட்டும் இறைவனை கும்பிடணும். இந்த யாக்கையால கும்பிடுறத விட்டுறவணும். மனதால மட்டும் இறைவனை வணங்க வேணும். பிறகு சிவரூபம், ஆன்மா சுத்தியா சொல்லல, ஆன்மா சுத்திப்படணும். ஆன்மா சுத்திப்படணும். பேருந்து சிவனோடு சேர்ந்து சிவரூபமாக நாங்களும் சிவ தரிசனம் பேருந்து உண்மையான சிவ தரிசனம் எங்களுக்கு கிடைக்கும். பிறகு சிவயோகம், பிறகு சிவபோகம் தான் கடைசி.
அது எப்ப கிடைக்குமோ இந்த தத்துவ பிறவில ரூபம் தத்துவ ரூபம்ன்றது நாங்கள் இந்த முதலங்கட 36 தத்துவங்களையும் பார்க்கிறோம். ரூபம்ன்றது ஓ, கண்ணால பார்க்கிறது. தத்துவ தரிசனம் அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு இந்த தத்துவ தரிசன தத்துவ த- இந்த 36 தத்துவங்கள்ல இருந்து நாங்கள் நீங்கிறோம். முதல் 36 ம். தத்துவங்களை பற்றி அறிஞ்சு அதுண்ட தரிசனம் கிடைச்சு அதுல இருந்து நீங்கி ஆன்ம ரூபம் நீங்க சொன்ன மாதிரி ஆன்மாவை பற்றி அறிஞ்சு நான் தான் ஆன்மா, இந்த உடல் எல்லாம் ஆன்மா. போய் இந்த ஆன்மா உடம்பு போய் இந்த ம், ஆன்மாதான் இறைவனை ம், அடைய வேணும், இந்த 3 மலங்கள்ல இருந்து விலக்கப்பட்டு போகணும், அந்த உண்மை நிலை வர வேணும் ஆன்ம ம், ரூபத்தில். ம், ம். இல்ல இந்த இந்த 70 கேள்வியும் எங்களுக்கு நல்ல ஒரு ஒரு படிச்சதை மீட்டுறதுக்கும் நல்ல ஒரு விஷயம். இன்னும் தாண்டி நாளைக்கு 2வது பகுதியை படிப்போம். நாளை படிப்பேன் நான் ஓ, 2வது. ஓ. ஓகே. அது சாட் போட்டு வடிவா காட்டி இருக்கிறேன். ஓ ஓ ஓ. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய, நம சிவாய. வாழ்க வளமுடன். இன்றைக்கு ஒரு நல்ல நாள், நல்ல